இப்போ நம்ம பார்க்கிங் மிஷினில் எப்படி வந்து டெய்லியும் டேட்டாவை ரீசெட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நம்ம பில் அடிச்சிருப்போம், டோக்கன் போட்டிருப்போம், எல்லாமே பண்ணியிருப்போம். இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு லாக் அவுட் பண்ணிக்கணும். ஒய் பட்டன் அழுத்துறீங்க, கீழே டவுன் ஏறாமல் இருக்குது, ஜி பட்டன் அழுத்துறீங்க, மறுபடியும் அழுத்திட்டே வரீங்க. லாக் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். லாக் அவுட் வந்துருக்குங்களா, மறுபடியும் எஸ் கொடுக்குறீங்க. இப்போ ஆப்ரேட்டரோட பாஸ்வேர்டு கேட்கும். ஆப்ரேட்டர் பாஸ்வேர்டு என்ன கொடுத்துருக்கோமோ அது போட்டுக்கோங்க. இந்த மிஷினில் நாங்கள் கொடுத்துருக்க பாஸ்வேர்டு நம்ம போட்டுக்கிறேன். பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் லாக் அவுட் சக்ஸஸ்ஃபுல்லி. மறுபடியும் எஸ் கொடுத்துடக்கூடாது. எஸ் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் லாகின் ஆகிடும். அதனால் நோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஹெச்சை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ மறுபடியும் பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ இவங்களுக்கு அந்த ரீசெட் பாஸ்வேர்டு வந்து இவங்களோட பாஸ்வேர்டு போட்டுக்கிறேன். இப்போ இவங்களோட பாஸ்வேர்டு போட்டாச்சு. போட்டோன்னே ரிமூவ் இன்ஸ்லிப் டேட்டா எஸ் கொடுக்குறோம். கன்ஃபார்ம் கேட்குது, ஓகே கொடுத்துட்றோம். ப்ளீஸ் வெயிட், இன்ஸ்லிப் ரிமூவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி, ஓகே கொடுத்துட்றோம். மறுபடியும் ஆப்ரேட்டர் ஒன்று கேட்கும். மறுபடியும் ஆப்ரேட்டர் லாகின் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக லாகின் ஆகிடும். இன்னும் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எந்த டேட்டாவும் உள்ளே இருக்காது. இப்போ ரிப்போர்ட்டில் போய் பார்க்கலாம். என்டர் பாஸ்வேர்டு, ஸோ இவங்களோட பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போய் நீங்கள் ரிப்போர்ட் செக் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்லிப் டேட்டா டே வைஸு, ஸோ நோ டேட்டா ஃபவுண்ட். அப்போ ரீசெட் பண்ணிட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சுது. மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் டோக்கன் கொடுத்துக்கலாம். தேங்க்யூ. எது டவுட்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.